வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு பிஎக்ஸ் ட்ரேடிங். நான் உங்கள் பிக்சல்ஸ். நம்ம இப்போது 5th August 2025 மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட் கேன் ஹேப்பன் டுமாரோ. ஸோ நாளைக்கு மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரீகேப் பண்ணலாம். நம்ம நேற்று போட்டிருந்த ப்ரெடிக்ஷன் வீடியோவில் என்ன போட்டிருந்தோம், லைக் மார்க்கெட்டில் வந்து 24,626 to 625 ஒரு மேஜரான க்ரூஷியல் ஜோன். அந்த இடம் தான் வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு எந்த டைரெக்ஷனில் போகுதுங்கிறத டிசைட் பண்ணும். ஸோ அந்த லெவலுக்கு கீழே ஸ்டே ஆச்சுன்னா 24,596 பிவட்டோட பாட்டம் பிரேக் பண்ணும். தென் 520,414 இதுதான் அப்கமிங் டேஸ்க்கான டார்கெட். இன்கேஸ் 24,626க்கு மேலே நாளைக்கு இன்ட்ராடே பேசிஸில் ஸ்டே ஆச்சுன்னா 24,686, அதுக்கு மேலே போச்சுன்னா 745. 745ல என்ன இருக்குது, ஆக்சுவலாக நம்மளோட வீக்லி பிவட் இருக்கு. எஸ் 745. ஸோ இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணுற பட்சத்தில் 686, 745 போகும். பட் இன்னைக்கு சிபிஆர் லாஜிக் படி எக்ஸாக்டாக இன் பிட்வீன் சிபிஆரில் ஓப்பன் ஆச்சு. டாப் லைனில் ரிஜெக்ஷன், பாட்டம் லைனை பிரேக் பண்ணல, அகைன் டாப் லைன் போச்சு. பிவட்டில் கொஞ்ச நேரம் மார்க்கெட் டான்ஸ் ஆடிட்டே இருந்துச்சு. தென் டைரெக்டாக மேலே பிவட்டோட பாட்டம் லைனில் 1 2 3 3 டெஸ்ட் அகைன் மேலே போச்சு. தென் கீழே வந்துச்சு. பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் இட் ஷுட் ஹவ் பம்ப்ட் அப், மேலே போயிருக்குன்னு தான் எதிர்பார்த்தது. பட் போல, அன்ஃபார்ச்சுனேட்டாக தட் வாஸ் மை அனாலிசிஸ். பட் போல. அதே மாதிரி ப்ரீமியமும் இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் சிபிஆரில் எக்ஸாக்டாக சிபிஆர் லெவல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி என்டையர் டே ப்ரீமியம் வாஸ் க்ரையிங். புட் ப்ரீமியம் ரொம்ப டம்ப் ஆயிடுச்சு. பட் அதுக்கேற்ற மாதிரி கால் ப்ரீமியமில் பம்பிங் வரல. ஸோ நாளைக்கு என்ன ஆகும், வில் டர்ன் ஆன் டுமாரோ சிபிஆர். ஸோ நாளைக்கு சிபிஆர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அசெண்டிங் என்கல்ஃபிங் சிபிஆர். ஸோ அசெண்டிங் சிபிஆர்னாலே நெக்ஸ்ட் டே சிபிஆருக்கு மேலே கேண்டில் ஸ்டே ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் மேலே தான் போகும். ஸோ நாளைக்கு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் டு சி என்னன்னா 24,671 இந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா நாளைக்கு அப்மூக்கான பாசிபிலிட்டி. பட் நம்ம பிவட்டை மட்டுமே வச்சு டிசைட் பண்ண வேண்டாம், டாப்பும் பாட்டமையும் பார்த்துக்கலாம். அதனால 24,696க்கு மேலே ஸ்டே ஆகிற பட்சத்தில் we can expect up move. 24,643 கீழே ஸ்டே ஆகிற பட்சத்தில் we can expect down move. பட் என்ன ஆயிடுச்சுன்னா என்டையர் வீக்லி சிபிஆருக்குள்ளே நாளைக்கு டே சிபிஆர் ஆயிடுச்சு. ஸோ வீக்லி சிபிஆர் ரேஞ்சை பிரேக் பண்ணாமல் நமக்கு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஸோ நாளைக்கு என்ன பண்ணலான்னா இன்டைரக்ட்லி இந்த ஜோனில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா இந்த 696லேருந்து 686 ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் ஜோனாக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் மிட் கேப் டவுன் இல்லைனா ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்தால். அதே கேப் டவுன் ஆச்சுன்னா 626லேருந்து 645 வந்து ஒரு க்ரூஷியலான ஜோனாக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஜோன் ஒரு மேஜரான சப்போர்ட் ஜோனாகவும் இது ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவும் ஆக்ட் ஆகும். பட் இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. பட் இந்த லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லெவலுக்கு கீழே இருந்தாலுமே இந்த இடத்துல ரிஜெக்ஷனுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஆப்வியஸ்லி இந்த என்டையர் ரேஞ்சுமே பெட்டர் டு அவாய்ட். இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரேடிங் வியூவில் ஒரு அலர்ட் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ட்ரேடிங் வியூவில் ஒரு அலர்ட் போட்டுக்கிறது பெட்டர். லைக் இப்படி போய் ஆட் அலர்ட் ஆன் ட்ரேடிங் வியூ சார்ட், இதே மாதிரி இந்த இடத்துக்கு போயிட்டு ஆட் அலர்ட் ஆன் ட்ரேடிங் வியூ சார்ட். இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா மார்க்கெட் அலர்ட் கொடுக்கும், ட்ரேடிங் வியூ அலர்ட் கொடுக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம பொசிஷன் எடுத்துக்கிறது இட் இஸ் ஃபார் பெட்டர். ஸோ அந்த மாதிரி ட்ரேட் பிளானை செட் பண்ணலாம். ஸோ அப்சைட் டார்கெட்ஸ் இன்கேஸ் 24,475 மேலே போயிடுச்சுன்னா மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன் நியூட்ரல் ஜோனுக்கு வந்துடுச்சு. இந்த வீக்குக்காக ட்ரெண்டு டவுன் சைடாக அப் சைடான்னு சொல்லும்போது மார்க்கெட் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ வீக்லி சிபிஆரை பிரேக் பண்ணுற பட்சத்தில் தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி நேற்றுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, 24,520 இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா 24,500 கால் அண்ட் புட் ப்ரீமியம் நம்ம எடுக்கலாம்.
அதே மாதிரி இப்போ அப்சைடு போகும்போது 24/780ங்கிற ரேஞ்சுக்கு வரும்போது அதோட கால் அண்ட் புட் ப்ரீவியம் நம்ம வாட்ச் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக யூ கேன் அப்சர்வ் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஸோ இதுதான் நாளைக்கூட ட்ரேட் பிளான். தென் நம்ம டிசைட் அண்ட் என்டர் இண்டிகேட்டர் என்ன பண்ணுச்சுன்னு பார்ப்போம் இன்னைக்கு. ஏன்னா மார்க்கெட் சிபிஆரில் ரொம்ப ட்ராப் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அந்த கண்டிஷனில் நம்ம இண்டிகேட்டர் எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டேட் இஸ் 4th Monday கரெக்ட். லைன்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னா, எக்ஸாக்டாக டிசைடருக்கு மேலே ஓப்பன் ஆச்சு, கீழே வந்தது, டிசைடர் ரீட்ரேஸ் பண்ணிச்சு, பட் டிசைடர் கீழே ஸ்டே ஆகலை. அங்கேருந்து மொல்லமாக டார்கெட் 1 போச்சு, டார்கெட் 2 போச்சு, தென் டார்கெட் 3க்கு மேலே ஸ்டே ஆச்சு, டார்கெட் 4 போச்சு. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் தான் நான் வந்துட்டு மேலே பம்ப் ஆகும்னு நினச்சேன் அனாலிசிஸ் படி டெக்னிக்கலி, பட் அது ஆகலை. பட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் கிடைச்ச மூவே இட் வாஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ இந்த டிசைட் அண்ட் என்டர் இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகும், அந்த இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது, ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்லித்தரக்கு ஆல்வேஸ் ரெடி. யூ கேன் ரீச் அஸ் அட் இன்ஸ்டாகிராம் டைரெக்டாக, யூ கேன் மெசேஜஸ், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, யூ கேன் ஜாயின், லேர்ன் அண்ட் தென் ஏர்ன். ஸோ சேவ் யுவர் கேபிட்டல், ட்ரேட் சேஃப், பை பை, டேக் கேர், see you.